மோடியை விமர்சிக்க போய் பெரிய ஆப்பில் சிக்கிய திமுக. ஒரே வீடியோவில் ஆட்டம் கண்ட அறிவாலயம். வந்தே மாதரம் பாடலின் 150 ஆண்டுகளை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் நடந்த சிறப்பு விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் தியாகங்களையும் தேசப்பற்று நிறைந்த செயல்களையும் பெருமையுடன் எடுத்து காட்டினார். தமிழர்களுக்கும் இந்திய சுதந்திர வரலாற்றுக்கும் பெருமை சேர்த்த வ.உ.சி பற்றி பிரதமர் கூறிய இக்கருத்துகள் அந்நாளின் விவாதத்தில் குறிப்பிடத்தகுந்த கவனத்தை ஈர்த்தன. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திமுக எம்பி திருச்சி சிவா வட இந்தியாவில் தமிழர் சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்கள் போதுமான முக்கியத்துவம் பெறவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திருச்சி சிவா தனது உரையில் தமிழ்நாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெயரில் சாலை உள்ளது, கஸ்தூரிபாய் காந்தி பெயரில் மருத்துவமனை வைத்துள்ளோம், கமலா நேருவின் பெயரில் பூங்கா உள்ளது. ஆனால் வட இந்தியாவில் வ.உ.சி பெயரில் தெரு இருக்கிறதா? பாரதியாரின் பெயரில் சாலை உள்ளதா? கட்டபொம்மன் குறித்து எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேள்வி எழுப்பினார். வட இந்தியா முழுவதும் தமிழர் தலைவர்களின் வரலாற்று பங்களிப்பு புறக்கணிக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு அவரது உரையில் வெளிப்பட்டது. இந்த கூற்றுகளுக்கு கடும் எதிர்வினையுடன் பதிலளித்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் பேத்தி மரகதம் மீனாட்சி ராஜா. அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் வ.உ.சி பெயர் வட இந்தியாவில் இல்லாததை பற்றி திமுக எம்பி வருந்துகிறார். ஆனால் அவர்களே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தபோது வ.உ.சி பெயருக்கு என்ன செய்தார்கள்? எத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு வ.உ.சி பெயர் சூட்டினர்? எத்தனை நூலகங்கள், அரசு அலுவலகங்கள் அவருடைய பெயர் பெற்றன என்ற நேரடியான கேள்விகளை எழுப்பினார். அவர் மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை அமைக்கும் வாய்ப்பு கிடைத்த போது கூட வ.உ.சி சிலை அமைக்காமல் மாறாக திமுக தலைவரான முரசொலிமாறனுக்கு சிலை வைத்தது ஏன் என்பதையும் கேள்விக்குறியாக்கினார். முரசொலிமாறன் சுதந்திரத்திற்காக சிறை சென்றாரா, தியாகம் செய்தாரா என்ற கடுமையான விமர்சனத்தையும் அவர் முன்வைத்தார். வ.உ.சி பெயர் வட இந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்கான காரணத்தை அவர் வலியுறுத்தும் போது அது மேலும் விவாதத்துக்குரியதாக மாறியது. இது தென்னிந்தியர் வட இந்தியர் வேறுபாடு அல்ல. வ.உ.சி அவர்கள் காந்தியை கண்மூடித்தனமாக புகழவில்லை என்பதே காரணம். காந்தி மற்றும் நேரு குடும்ப ஆதிக்கம் இந்திய வரலாற்றை வடிவமைத்ததால் அவர்களை புகழாத சுதந்திர போராட்ட வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். அதே போல அரவிந்தர், சித்தரஞ்சன் தாஸ், விபின் சக்கரபால ஆகிய பலர் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் பெருமைக்குரிய நிலையில் இருந்தும் பரவலாக நினைவு கூறப்படாததே இத்தகைய வரலாற்று அரசியலின் விளைவாகவே அவர் கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் வ.உ.சி எழுதிய மெய்யறம் போன்ற நூல்களை பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என தாம் ஒரு தசாப்தமாக கோரிக்கை விடுத்தும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் வ.உ.சி என்ற பெயரை சுருக்கமாக சொல்லுவது மட்டுமே அரசியலாக பயன்படுத்தப்படுகிறது என்று மரகதம் மீனாட்சி ராஜா குற்றம் சாட்டினார். மறுபக்கம் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ற முழு பெயரை பயன்படுத்தி தமிழ் சுதந்திர போராட்ட வரலாற்றை மரியாதையுடன் எடுத்து காட்டியதை அவர் தமிழர்களுக்கான பெருமை என்று வர்ணித்து பாராட்டினார். காங்கிரசும் திமுகவும் வ.உ.சி போன்ற உண்மையான சுதந்திர தலைவர்களை மறைத்தும் புறக்கணித்தும் வந்தது. இன்று மட்டும் வேஷம் போட்டு பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கடுமையான கண்டனத்துடனும் அவர் தனது வீடியோவை நிறைவு செய்தார்.